Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Lady Boss channel. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது பன் தோசை ரெசிபி. ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துக்கொள்ளணும். அதில் 1 கப் ரவை, 1/2 கப் தயிர், 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இல்லைண்டா கோதுமை மாவு, இது எது சரி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கொள்ளணும். நான் எடுத்துக்கிற தயிர் பார்த்திங்கன்னா வீட்லேயே செஞ்ச தயிர். ஸோ மிச்சம் புளிப்பு இல்லாத தயிர் எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி நல்ல மாவு மாதிரி வரணும். ஸோ இதில் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா மிச்சம் தண்ணியாகவும் மீக்கப்படாது, அதே மாதிரி மிச்சம் திக்காகவும் மீக்கப்படாது. இப்போ இதை மூடி போட்டு ஒரு அரை வரைக்கும் வைப்போம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு தாளிப்பை ரெடி பண்ணணும். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, க்ரீன் சில்லிஸ் சேர்த்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு சாட்டே பண்ணிக்கொள்ளணும். வெங்காயம் லைட்டாக வதங்கி வரப்போக்கில் இது கூட கடுகு சேர்த்துக்கோங்க. அண்ட் கடுகு வெடிக்கும் வரைக்கும் இதை அகெயின் சாட்டே பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட நல்லா தின்னாக சாப் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு சாட்டே பண்ணிக்கொள்ளணும். கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ இதை நாங்கள் கரைச்சி வச்சுக்கிற தோசை பேட்டரில் சேர்த்துக்கொள்ளணும். 1/2 அன் ஹவர் நாங்கள் மூடி வச்சுக்கிறதால இந்த பேட்டர் இன்னும் கொஞ்சம் திக்காக வைக்குது. அண்ட் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இப்போ நாங்கள் இதை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பன் தோசை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆப்பசட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக செஞ்செடுக்கலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நார்மல் தோசை கல்லுலேயும் உங்களுக்கு போட்டு செஞ்செடுக்கலும். ஆப்பசட்டி நல்லா சூடாகிக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த தோசை பேட்டரை போட்டு மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணோம்னா மேலால் அப்படியே லைட்டாக வெந்து வரும். அண்ட் தென் அதை அப்படியே அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா குக் ஆகிக்குது. நல்ல பர்ஃபெக்டான பன் தோசை ரெடி. இது பார்த்திங்கன்னா நீங்கள் சூடோடையே சர்வ் பண்ணிங்கன்னா மேலால் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கால நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இந்த பன் தோசைக்கு ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷுன்னு சொன்னால் கருவேப்பிலை சட்னி தான். ஸோ இந்த சட்னியோட ரெசிபியும் நாங்கள் எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி புதிய ரெசிபியில் உங்களைய சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.